வருக வணக்கம். இந்த ஷுட் ஆனது நெகட்டிவ்ல வர்றப்போ அதோட மீனிங் என்னவா இருக்கும், சென்டென்ஸ் ஃபார்மேஷன் எல்லாத்தையுமே அடுத்தடுத்து எக்ஸாம்பிள்ஸோட தெரிஞ்சுக்க இருக்கிறோம். வழக்கம் போல நோட்ஸ் எடுக்க நீங்களும் ரெடியா இருந்தா எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல நாம இந்த ஷூட் பத்தி ஏற்கனவே 2 வீடியோஸ்ல ரொம்பவே தெளிவா பார்த்திருக்கிறோம். அப்போ நெகட்டிவ்ல பாக்குறதுக்கு முன்னாடி இதோட மீனிங் என்னங்கறத லைட்டா ஞாபகப்படுத்திக்கலாம். முதல்ல இந்த ஷூட் ஆனது ஒரு சென்டென்ஸ்ல வர்றப்போ ஒரு ஆக்ஷன் நடக்க வேண்டும், நடக்கணும் அப்படிங்கறது தான் குறிப்பிடும். We should fill the form carefully. நாம ஃபார்மை கேர்ஃபுல்லா ஃபில் பண்ணணும். இந்த ஆக்ஷன் நடக்கணும். Anne should cross a river to reach her village. Anne அவளுடைய வில்லேஜை ரீச் பண்றதுக்கு ஆற்றை கடக்க வேண்டும். Now itself you should complete this pending work. நீ இப்போவே இந்த கிடப்பில் கிடக்கின்ற வேலையை முடிக்க வேண்டும். இந்த ஆக்ஷனும் நடக்க வேண்டும். இந்த மாதிரியான மீனிங்ல ஒரு ஆக்ஷன் நடக்க வேண்டும்ங்கிறது தான் இந்த ஷுட் ஆனது குறிப்பிடுது. அப்போ இது நெகட்டிவ்ல ஷுட் நாட் அல்லது ஷுடின்ட்னு ஷார்ட்டா யூஸ் பண்றப்பவும் அதே தான், நடக்க கூடாது. நல்லா நோட் பண்ணிக்கணும், நடக்கவே கூடாது கிடையாது. சாதாரணமா இந்த வேலை நடக்க கூடாது அப்படிங்கிற மீனிங்ல தான் குறிப்பிடும். ஒருவேளை நடக்கவே கூடாது அப்படின்னு யூஸ் பண்ணணும்னா அந்த இடத்துல மஸ்ட் தான் யூஸ் பண்ணி ஆகணும். இதை பத்தி நாம அடுத்தடுத்த வீடியோஸ்ல இது மாதிரியே எக்ஸாம்பிள்ஸோட தெரிஞ்சுக்க இருக்கிறோம். இப்போ நடக்க கூடாது அப்படிங்கிற மீனிங்ல இந்த ஷுட் ஆனது நெகட்டிவ்ல ஷுட் நாட் அல்லது ஷுடின்ட்னு எப்படி வருதுங்கிறத அடுத்தடுத்து பார்க்க ஆரம்பிக்கலாம். We should not switch the light off with a wet hand. நாம் ஈரக்கையால் விளக்கை ஆஃப் பண்ண கூடாது. இந்த ஆக்ஷன் நடக்க கூடாது. இது அப்படியே பாசிவ் வாய்ஸ்ல வந்தாலும் the light should not be switched off by us with a wet hand. இந்த விளக்கானது ஈரக்கையுடன் நம்மால் அணைக்கப்பட கூடாது. இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் நடக்க கூடாது அல்லது நடத்தப்படக்கூடாது அப்படிங்கிற மீனிங்ல ஆக்டிவ்லையும் பாசிவ்லையும் இந்த ஷுட் ஆனது நாட்டோட சேர்ந்து நெகட்டிவ் மீனிங்க கொடுக்கும். You shouldn't stop reading. நீங்க வாசிப்பதை நிறுத்தக்கூடாது. Jim should not go there. ஜிம் அங்கே செல்லக்கூடாது. The watchman should not allow anyone without checking. வாட்ச்மேன் கண்காணிப்பாளர் யாரையும் சோதிக்காமல் அனுமதிக்க கூடாது. இது மாதிரியே நாம ஷுட் பி வீடியோ பாக்குறப்போ இந்த பி ஆனது இரு அப்படிங்கிற மீனிங்லையும் ஷுட் பீன்னு சேர்ந்து வர்றப்போ இருக்கணும், இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற மீனிங்கையும் கொடுக்குங்கிறத படிச்சுட்டு வந்திருந்தோம். இப்போ இங்கேயும் நெகட்டிவா யூஸ் பண்றப்போ should not beன்னு வர்றப்போ the horse should not be bowed about the distance to run. ஹார்ஸ் குதிரையானது ஓடக்கூடிய தூரம் குறித்து அயிற்சி கொள்ளக்கூடாது. The players should not be corrupted while playing for a nation. ஒரு நாட்டிற்காக விளையாடும் பொழுது விளையாட்டு வீரர்கள் ஊழல்வாதிகளாக இருக்க கூடாது. Courts should not delay the sentence for a convicted criminal. குற்றம் நிரூபிக்கப்பட்ட குற்றவாளிக்கு நீதிமன்றங்கள் தீர்ப்பை தாமதிக்க கூடாது. இந்த மாதிரியான மீனிங்லாம் இந்த ஷுட் ஆனது ஷுட் நாட்னு வர்றப்போ ஒரு ஆக்ஷன் நடக்க கூடாதுங்கிறதையும் பி சேர்த்து ஷுட் நாட் பீன்னு வர்றப்போ இருக்க கூடாது, இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிற மீனிங்லையும் குறிப்பிடுது. இது ஒரு பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல ஹேவோட சேர்த்து யூஸ் பண்றப்போ எக்ஸாம்பிள் பாருங்க. However, you should not have said that. எப்படி இருந்தாலும் நீங்க அதை சொல்லி இருக்க கூடாது. இந்த ஆக்ஷன் நடந்திருக்க கூடாது. ஏற்கனவே நாம ஷுட் பாசிட்டிவ்ல வர்றப்போ ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல ஒரு ஆக்ஷன் நடந்திருக்கணும், நடந்திருக்க வேண்டும்ங்கிறத குறிப்பிட்டதாக பார்த்தோம். அப்போ நெகட்டிவ்ல வர்றப்போ அதேதான், நடந்திருக்க கூடாது அப்படிங்கிற மீனிங்லையும் குறிப்பிடும். இதையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ ஒட்டுமொத்தமா இந்த ஷுட் ஆனது நெகட்டிவ்ல எங்கெங்க எந்தெந்த மீனிங்ல சென்டென்சஸ்ல வரணுங்கிறத ரொம்பவே டீடைல்டா பார்த்து முடிச்சிருக்கிறோம். அடுத்ததா இது மாதிரியே மஸ்டையும் எப்படி யூஸ் பண்ணுங்கிறதையும் தெரிஞ்சுக்க ரெடியா இருக்கிறோம். இது வரைக்குமே உங்களுக்கு இந்த ஷூட்ல இருக்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாத்தையுமே மறந்துடாம கமெண்ட் பாக்ஸ்ல கேட்டு வச்சிருங்க. அப்படியே தொடர்ந்து இணைந்திருக்க நம்ம சேனல் Intellect.